அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். என்னோட பேர் ஹரிபிரசாத். நான் சென்னையிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேசிக்கலா வந்து சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். நம்ப வந்து சைட்ல ஒரு இன்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பிசினஸ் நெறைய நம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. நெறைய பார்த்துட்டுருப்போம். சிலது வந்து நம்மளுக்கு சக்சஸ் குடுத்துருக்கும். சிலது ஃபெயிலியர் குடுத்துருக்கும். சிலது வந்து நல்ல பேர் கொண்டு வந்திருக்கும். சிலது கெட்ட பேர் கொண்டு வந்திருக்கும். ஆனா வந்து முயற்சிகள் அப்படின்றது வந்து என்னைக்குமே வந்து தோற்காமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெற்றி அடைந்த வரைக்கும் வெற்றி அடைஞ்சிட்ட பிறகு அதை விட இன்னும் அதிகமா முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி மட்டம் தளராமல் இருக்குதுன்றதுனால தான் இன்னமும் வந்து வேற என்ன நல்ல வாய்ப்பு கிடைக்கும்? வருமானம் ஈட்டுறதுக்கு வேற என்ன விஷயங்கள் இருக்கு? அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு கிடைச்சது. கேஷ் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிசினஸ் மீட்டிங்ல நீங்க இது வந்ததுனால, ஸோ இது கண்டிப்பா நான் சேரணுமா சார்? கண்டிப்பா நான் ஜாயின் பண்ணணுமா சார்? அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இதுல என்ன இருக்கு? கேஷ் பாக்கெட்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? நமக்கு இது சூட் ஆகுமா? நமக்கு வந்து வருமானத்தை ஈட்டு ஈட்டு குடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையுமா? அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் தான் பண்ண போறோம். இது வந்து ஒரு லேர்னிங் செஷனா எடுத்துக்கங்க. சரி நான் அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்னா, உங்கள யாரு இங்க கூப்பிட்டாங்களோ, அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. கேளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேளுங்க. உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டும், நாலேட்ஜ் குடுக்கறதுக்கு வந்து நம்ம டீம் ஆல்ரெடி எப்பயுமே ரெடியா இருக்காங்க. ஓகே. உள்ள போவோம். கேஷ் பாக்கெட் அப்படின்னா என்ன சார்? ஓகே. ஒய் சூஸ் கேஷ் பாக்கெட்? நம்ம வந்து ஏன் கேஷ் பாக்கெட் சூஸ் பண்ணணும்? இந்த பிசினஸ நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னா, இதுல சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100% டீசென்ட்ரலைஸ்ட். டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட்ரலைஸ்டு பார்த்துருவோம். சென்ட்ரலைஸ்ட்னா, இது வந்து ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருக்கும். இப்ப ஸ்டேட் கவர்ன்மென்ட், சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயம் மாறுனாலும், அது ஒருத்தரோட கண்ட்ரோல்ல இருக்கும். அவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். இதுவே டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா, அது யாரோட கட்டுப்பாட்டுலயும் இருக்காது. அதுக்குன்னு தனி அட்மின் இருக்காது. அதுக்குன்னு தனி கம்பெனி இருக்காது. ஓனர் இருக்காது. பரவலாக்கப்பட்ட அதுதான் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு பிசினஸ் தான் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் பிசினஸ். நெக்ஸ்ட் வந்து 100% ட்ரஸ்டட் அண்ட் சேஃப். ஏன் இது வந்து சேஃப் அண்ட் ட்ரஸ்டட்ன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜில உருவாக்கிய ப்ராஜெக்ட் தான் இந்த கேஷ் பாக்கெட். பிளாக் செயின் அப்படின்றது வந்து எவ்வளவு சேஃப்ன்றது இதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தெரியலன்னா வந்து நீங்க கூகுள் பண்ணியோ, யூடியூப் பண்ணியோ பார்க்கலாம். பிளாக் செயின்னா என்ன? அந்த டெக்னாலஜினா என்ன? அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃப்ரம் 100% ஃப்ரீ ஃப்ரம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன். சில ப்ராஜெக்ட்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சார் மார்க்கெட் நல்லா ஏறுற வரைக்கும் நல்ல பணம் கிடைச்சது சார். ஆனா மார்க்கெட் இறங்கும்போது இருக்கிற பணம்லாம் காணாம போயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இங்க வந்து அந்த மாரி எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனும் இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து பிஎன்பி பினான்ஸ் நெட்வொர்க்ல ஒர்க் ஆகுது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காயின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யுஎஸ்டிடி வந்து $1 கணக்குல வரும். நம்ம ஊரு காசுல பார்த்தீங்கன்னா, ஒரு யுஎஸ்டிடி வந்து இப்போ ரூ. 100, ரூ. 101, ரூ. 102 ரேஞ்சுல போயிட்டு இருக்கு. இதுல பெரிய ஏற்றம் இறக்கம் இருக்குமா அப்படின்னா, ஒரு ரூ. 1 50 காசு அந்த ஏற்றம் இறக்கம் தான் இருக்கும். அதனால வந்து நம்ம ஸ்டேபிளா இப்ப நீங்க வந்து ஒரு ரூ. 10,000 சம்பாதிக்கிறீங்க, $1000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு 1,00,000 கணக்குன்றத ஈஸியா வச்சுக்கலாம். மார்க்கெட் இறங்கும்போது கம்மியாயிடுமோ, ஏறும்போது இத விட அதிகமாகுமோ அந்த மாரிலாம் கிடையாது. 100% ஃபுல்லி ஆட்டோமேட்டட். 100% ஃபுல்லி ஆட்டோமேட்டட்ன்றதுனால நான் வித்ட்ராயல் போடணுமா, அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணணுமா, 1 வாரம் வருமா, அடுத்த வாரம் வராதா, அந்த மாரிலாம் எந்த ஒரு இதுவும் இங்க கிடையாது. 100% ஆட்டோமேட்டட். எப்படி சார் இது வந்து 100% ஆட்டோமேட் சொல்றீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல எழுதியிருக்காங்க. சாதாரண ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இல்ல. வெரிஃபைடு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல எழுதியிருக்காங்க. ஒன்ஸ் ஒரு விஷயத்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல எழுதி அத பிளாக் செயின்ல வந்து டெப்ளாய் பண்ணிட்டாங்க. அதுவும் வெரிஃபைடா பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்னைக்கு இருந்தாலும் இந்த பிளான் அதே மாரி தான் வொர்க் அவுட் ஆகும். அதே மாரி தான் நம்மளுக்கு அடுத்த இன்ஸ்டன்ட்லயே நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் அது வந்து சார் மினிமம் வித்ட்ராயல் $10 சொல்றாங்களே, $5 சொல்றாங்களே அப்படிலாம் கிடையாது. 30 சென்ட்டா இருந்தாலும் அடுத்த செகண்ட் உங்க வாலெட்டுக்கே வந்து பிளேஸ்மென்ட் ஆயிடும். வந்து உக்காந்துரும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100% டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ப்ராஜெக்ட்குள்ள வரக்கூடிய எந்த ஒரு அமௌண்ட்டும், அது வந்து பேக்கேஜ் பர்ச்சேஸா இருந்தாலும் சரி, டாப் அப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் 100% வந்து மக்களாகி அது நமக்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகுது. அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது? யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது? எந்த விதத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். கேஷ் பாக்கெட் நம்ம ஏன் எடுக்கணும்ன்றதுக்கு ரீசன் இப்ப நான் குடுத்திருக்கேன்.
சரிங்க. இப்போ வந்து கேஷ் பாக்கெட் மூலியமா வாட் வி கெட் ஃப்ரம் கேஷ் பாக்கெட். கேஷ் பாக்கெட்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? நான் இப்போ ஜாயின் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 3 விதமான வருமானம் சம்பாரிக்க ஒரு வாய்ப்பு குடுக்குறாங்க. 3 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் 3 விதமான வருமான வாய்ப்பு இதுல இருக்கு. பிளஸ் 3 மடங்கு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ரூ. 10,000 போடுறாருன்னா 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். சார் ரூ. 30,000க்கு மேல சம்பாதிக்க முடியாதா? அப்படின்னா ரீடாப் அப் பண்ணா மறுபடியும் 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 3 மடங்கு சம்பாதிக்க வாய்ப்பு குடுக்குறாங்க. அதான் 3x பொட்டன்ஷியல் இன்கம். அதே மாரி இந்த பிசினஸ் எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 3x3 மேட்ரிக்ஸ்ல வொர்க் ஆகுது. 3, 9, 27, 91 அந்த மாரி நம்ப கொண்டு வர மக்கள், நம்ப கொண்டு வந்த மக்கள், அவங்க கொண்டு வர மக்கள், நம்ப அப்ளைன் கொண்டு வர மக்கள் எல்லாமே வந்து இந்த 3x3 மேட்ரிக்ஸ் தான் பிளேஸ்மென்ட் ஆகும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு தடவ ஒருத்தர் உங்க கீழ பிளேஸ்மென்ட் ஆயிட்டாருன்னா, அவரு வந்து இந்த பிசினஸ்ல இருக்கிற வரைக்கும் உங்க கீழயே தான் இருக்க போறாரு. அவரு ஒரு தடவ டாப் அப் பண்ணும்போதும், அவரு மூலியமா நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் இன்கம் அப்படின்ட்டு ஒரு பாசிவ் இன்கம் 8 லெவல்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதே மாரி இதுல வந்து பாத்தீங்கன்னா, கிளப் இன்கமும் வச்சிருக்காங்க. நெறைய பேரு நம்ம நெனைப்போம். இப்போ எடுத்திருக்க முக்காவாசி பிசினஸ்லலாம் பாத்தீங்கன்னா, சார் நான் ஒரு வேலை செஞ்சா தான் காசு, இல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் காசு, நின்னுட்டா நின்றுமா சார்? அதே மாரி வந்து எனக்கு கன்டினியூஸா நெறைய பேர் கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்கம் வேணும் சார். ஸோ ரெகுலர் இன்கம்னா எப்படிங்க? மாசத்துக்கு ஒரு தடவ வர்றது ரெகுலர் இன்கம்னு சொல்லுவோமா? எப்படி சொல்லுவோம்? அ தினைக்கும் வந்தாலும் ரெகுலர் இன்கம். ஆனா தினைக்கும் வருமானம் வருமா? இங்க வந்து ரெகுலர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்போ ஒருத்தர் இந்த கிளப்ப வந்து அச்சீவ் பண்றாரோ, ஸோ ஒன்ஸ் ஒரு தடவ நீங்க இந்த கிளப்ப அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, எப்பவுமே அந்த கிளப் மெம்பரா தான் நீங்க இருப்பீங்க. அந்த கிளப் நீங்க அச்சீவ் பண்ண உடனே வாரம் ரெகுலரா நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்க போது. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பாசிவ் இன்கமும் இங்க நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ 4 விதமான கிளப்ன்றதுனால, சார் நான் 4வது கிளப் அடிச்சிட்டதுனால, எனக்கு 1, 2, 3 இந்த 3 கிளப்ல இருந்து கிடைக்காதா? அப்படின்னா, அப்படி இல்லைங்க. 4 கிளப்ல இருந்தும் நம்மளுக்கு வாரம் நமக்கு வியாழக்கிழமை நமக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி கிடைக்குது? எவ்வளவு கிடைக்குதுன்றத நம்ம பார்த்துருவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னங்க சொன்னேன்? 3 விதமான வருமானம் இருக்குன்னு சொன்னேன். அதே மாரி வந்து உள்ளுக்குள்ள சிஸ்டம்க்குள்ள வரக்கூடிய எல்லா காசும் 100% டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு சொன்னேன். அந்த 100% எங்க போகுதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. புதுசா ஒரு நபர உங்க ரெஃபரல் லிங்க்க வச்சு நீங்க இந்த பிசினஸ் வாய்ப்பு குடுக்குறீங்க. அப்படி குடுக்கும்போது 60% டைரக்ட் ரெஃபரல் இன்கமாவே போகுது. அடுத்தது என்னங்க ஆகுது? இப்போ அவரு உங்க கீழ வந்து பிளேஸ்மென்ட் ஆகுறாரா? அப்ப 3x3 மேட்ரிக்ஸ்ல உட்கார்றாங்களா? அப்படி பிளேஸ்மென்ட் ஆகும்போது 3% மேட்ரிக்ஸ் இன்கம்க்காக 3% குடுக்குறாங்க. எத்தினி லெவலுக்கு குடுக்குறாங்கன்னா, 8 லெவலுக்கு குடுக்குறாங்க. அப்ப 8 இன்டு 3 24. சோ அதுக்கு ஒரு 24% போயிடுது. சரிங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 16%. இந்த 16% கிளப் இன்கம்க்காக எடுத்து ஒதுக்கி வச்சு வெள்ளிக்கிழமையில இருந்து அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கிளப் இன்கம் ஒரு டாப் அப்பும் ஒரு என்ட்ரிக்கும் வரக்கூடிய 16% எடுத்து வச்சு வாரம் யாரெல்லாம் கிளப் அச்சீவ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கா இந்த இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் 60% டைரக்ட் ரெஃபரலுக்கு, 24% வந்து மேட்ரிக்ஸ் இன்கம்க்கு, 16% வந்து கிளப் இன்கம். இந்த 16% தான் பாசிவ் இன்கம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே. சரிங்க. இது உள்ளுக்குள்ள வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா நம்ம வந்து பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும். மொத்தம் எத்தனை பேக்கேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6 விதமான பேக்கேஜ் இங்க இருக்கு. ஸ்டார்டர் பேக்கேஜ் $10. $10னா ஒரு ₹1000. $10ல இந்த பிசினஸ் எடுக்கலாம். நீங்க $10 எடுத்தீங்கன்னா $30 வரைக்கும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அடுத்த பேக்கேஜ் 2 பார்த்தீங்கன்னா $40, $120 வரைக்கும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அடுத்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா $80. ஸோ 240. அதே மாதிரி பேக்கேஜ் 4 வந்து 120, பேக்கேஜ் 5 வந்து $250, பேக்கேஜ் 6 வந்து $500. சரி சார் நான் அது மொத்தமாவே எடுக்கிறேன் அப்படின்னா மொத்தமா எடுத்தா $1000 வரும். நீங்க 3000 வரைக்கும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மறுபடியும் நீங்க ரீடாப் அப் பண்ணும்போது மறுபடியும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஓகே. இதுதான் வந்து இந்த மொத்த கால்குலேஷன். மொத்தம் 6 பேக்கேஜும் சேர்த்தா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, $1000 நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே. $1000 தேவைப்படும். எவ்வளவு வரைக்கும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணலாம்? 3000 வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணலாம்.
இந்த இன்கம் எதுலெல்லாம் அடங்கும்? ரெஃபரல் இன்கம், உங்களோட மேட்ரிக்ஸ் இன்கம், கிளப் இன்கம், இது மூணுமே சேர்த்து தான் அந்த 3x நம்மளுக்கு வரும். சார் நான் வந்து டைரக்டா அந்த 500 எடுக்கலாமா அப்படின்னா டைரக்டா அப்படி போக முடியாது. பேக்கேஜ் 1 எடுத்தா தான் 2 எடுக்க முடியும், 2 எடுத்தா தான் 3 எடுக்க முடியும். இந்த ஆர்டர்ல தான் நம்ம போக முடியும். அதே மாதிரி ஒரு பேக்கேஜ்ல இருந்தும் உங்களுக்கு 3 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ 3x கிடைக்கும். எத்தனை தடவை சார் நான் டாப் அப் பண்ணலாம்? அதுல ஏதாச்சும் ஒரு கணக்கு இருக்கா? நான் 5 தடவை தான் பண்ணணும், அதுக்கு மேல நான் பிசினஸ் பண்ண முடியாதான்னா இதுல வந்து அன்லிமிட்டெட் ரீடாப் அப். நீங்க எவ்வளவு தடவை வேணாலும் நீங்க ரீடாப் அப் பண்ணிட்டே இருக்கலாம். யோசனை பண்ணி பாருங்களேன், உங்க கீழே ஒரு பெரிய டீம் இருக்கு. அது நீங்க கொண்டு வந்ததோ இல்ல உங்க அப்ளைன் கொண்டு வந்ததோ இல்லைன்னா உங்க டீம் மூலியமா கொண்டு வந்ததோ, அவங்க பிசினஸ் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து ரீடாப் அப் மட்டும் பண்ணிட்டு இருந்து நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்ப நம்ம 3 விதமான இன்கம் ஒன் பை ஒன்னா போய் பார்த்துடலாம். ஸ்பான்சர் இன்கம் நான் சொன்னேன். ஸ்பான்சர் இன்கம் எவ்வளோ? 60%. அப்ப உங்க கீழே ஒரு பேக்கேஜ் P1ல ஒருத்தர் வந்தாருன்னா அவர் $10 போட்டாருன்னா உங்களுக்கு 6 கிடைக்குது. ரெண்டாவது பேக்கேஜ் ஒருத்தர் $40 எடுத்தாருன்னா $24 உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த செகண்டே வந்துடும். பேக்கேஜ் 3 $80 ஒருத்தர் உங்க கீழே ரெஜிஸ்டர் பண்றாரு அப்படின்னா $48 உங்களுக்கு ரெஃபரல் இன்கமாவே கிடைக்குது. 120க்கு $72, $250 ஒருத்தர் பேக்கேஜ் எடுக்கிறாருன்னா உங்க கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா $150 வரும். இப்போ ஒருத்தர் P6 எடுக்கிறார், $500 பேக்கேஜ் உங்க கீழே எடுக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு $300 கிடைக்கும். ஸோ இவர் ஒரு தடவை ரீடாப் அப் பண்ணும் போதும் இதே மாதிரி தான் உங்களுக்கு 60% கிடைக்கும். சூப்பர் சார், இது நல்லா இருக்கே. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க டவுன்லைனோ இல்ல உங்க கீழே இருக்கிறவங்க அடுத்த பேக்கேஜ் போகிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த பேக்கேஜ்ல இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல சார், நான் வெறும் $10, $50, $40 மட்டும் தான் இருக்கிறேன், என் கீழே ஒருத்தர் வந்து $80 போறாரு, அப்ப அதுல இருந்து எனக்கு 60% கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்காது. ஏன்னா நீங்க அந்த $80 பேக்கேஜ்ல இல்ல, அதனால கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உங்க டவுன்லைன் பேக்கேஜ் அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். அன்லிமிட்டெட் டைரக்ட் ரெஃபரல் நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் கொண்டு வரலாம். இங்க சீலிங்கே கிடையாது. சார் நீங்க 10 பேர் தான் சார் கொண்டு வரணும். இல்ல சார் நீங்க ரொம்ப நிறைய வேலை செய்றீங்க சார், நீங்க 10 பேருக்கு மேல எல்லாம் கொண்டு வரக்கூடாது சார், அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு பேர் வேணாலும் நீங்க கொண்டு வரலாம். அவ்வளவு நபர்கிட்ட இருந்தும் ஒரு பேக்கேஜ்ல இருந்தும் 60% உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டன்டாவே உங்க வேலெட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். கிரிப்டோ வேலெட் அது வந்து ஒரு டோக்கன் பேக்கெட்டா இருக்கலாம், சேஃப் பேலா இருக்கலாம், மெட்டா மாஸ்கா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா Web20 BNB செயின். யூஸ் பண்ணக்கூடிய காயின் பர்ச்சேஸுக்கு டாப் அப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய காயின் வந்து USDT Web20. ஓகே, இப்ப அடுத்த விதமான வருமானம் என்னன்னா இந்த ஸ்பில் ஓவர் மேட்ரிக்ஸ் இன்கம். இதுதான் வந்து நம்மளுக்கு பெரிய காசு, நிரந்தரமா கொடுக்கக்கூடிய ஒரு காசு. இங்க வந்து 3x3 மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோம். அதே மாதிரி 8 லெவல் டெப்த்னு சொல்லிட்டோம். இப்ப உங்க கீழே வரக்கூடிய ஒரு ஐடியில இருந்தும் உங்களுக்கு 3% கிடைக்கும். இந்த ஸ்பில் ஓவர் எப்படி சார் கிடைக்கும்? ஆட்டோமேட்டிக்கா வருமா இல்ல நான் பிளேஸ்மெண்ட் பண்ணணுமா? லெஃப்ட், ரைட்டு, சென்டர், மிடில் அப்படின்னு போடணுமாலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எங்க இடம் இருக்குதோ ஃபர்ஸ்ட் லெவல்ல 3 பேர் தான் உட்காருவாங்க. நீங்க இப்போ ஒரு 4ஆவதா ஒரு நபர் கொடுக்குறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா 2வது லெவலுக்கு போய் ஃபர்ஸ்ட் நபர் கீழே போய் உட்காரும். டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட், இப்படிதான் ஃபில் ஆகும். லெவல் 1ல உங்க கீழே 3 பேர் இருப்பாங்க, லெவல் 2ல 9 பேர், லெவல் 3ல 27, லெவல் 4ல 81, 5ல 243, லெவல் 6ல 729, லெவல் 7ல மட்டுமே 2187 பேர் இருப்பாங்க, லெவல் 8ல மட்டுமே 6561 பேர் கிட்ட இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து இவங்க என்ட்ரி ஒரு பேக்கேஜ் போக 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 3% கிடைக்க போகுது. அவங்க ஒரு தடவை ரீடாப் அப் பண்ணும் போதும் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு 3% கிடைக்க போகுது. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ்ல உங்க கீழே வந்துட்டாருன்னா அவர் எத்தனை பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணாலும் அத்தனை பேக்கேஜும் உங்க கீழே தான் பிளேஸ்மெண்ட் நடக்கும். ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த கிளப் இன்கம் பார்ப்போம். நம்ம ரெகுலர் இன்கம் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா? ரெகுலரா வாரம் நம்மளுக்கு ஒரு இன்கம் வருது, அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணுமா அப்படின்னா ஸ்பெஷலா பண்ண போறது இல்ல. நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்லயே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளப் எல்லாம் கிடைக்க போகுது. ஸோ இதுல 2 விதமான கிளப் இருக்குங்க. ஒன்னு வந்து ஒர்க்கிங் கிளப், இன்னொன்னு வந்து நான் ஒர்க்கிங் கிளப், பாசிவ் இன்கம் கிளப்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளப் பாத்தீங்கன்னா ஸ்டார் கிளப்னு சொல்லுவாங்க. நான் 16% கிளப்புக்கு ஒதுக்குறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த 16ல 4% வந்து ஸ்டார் கிளப்புக்காக ஒதுக்குறாங்க.
சார் நான் அந்த ஸ்டார் கிளப் அச்சீவ் பண்ணோம் சார், என்ன சார் பண்ணணும்? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் P1 P2 பேக்கேஜ் 1 பேக்கேஜ் 2 $10 பிளஸ் $40 $50 நீங்க எடுக்கணும். உங்க கீழே ஒரு 3 டைரக்ட் ரெஃபரல்ல கொடுக்கணும். அவங்களும் $50 வந்திருந்தாங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டார் கிளப் போயிடுவீங்க. வார வாரம் உங்களுக்கு வருமானம் வரும். டைமண்ட் கிளப் அடுத்தது என்ன? அடுத்த ஸ்டெப் என்ன? நீங்க பேக்கேஜ் 2 வரைக்கும் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. இப்ப பேக்கேஜ் 3 அண்ட் பேக்கேஜ் 4 எடுக்க போறீங்க. மொத்தம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவா இருக்கும்? ஒரு $250 இருக்கும். இப்போ உங்க கீழே இருக்கிற ஒரு 3 நபரை நீங்க அதே மாதிரி P1 P2 P3 P4 $250 வரைக்கும் அப்கிரேட் பண்ணீங்கன்னா நீங்க டைமண்ட் ஆயிடுவீங்க. அப்ப நான் டைமண்ட் ஆயிட்டேன்னா இந்த ஸ்டார் கிளப் போயிடுமா சார்னா, ஸ்டார் கிளப்பும் இருக்கும், டைமண்ட் கிளப்பும் உங்களுக்கு இருக்கும். இது 2 கிளப்ல இருந்தும் உங்களுக்கு வார வாரம் கிடைக்கும். 3 பேர் தான் போடணுமா? அதுக்கு மேல போடக்கூடாதா? நீங்க 30 பேரும் போடலாம், 300 பேரும் போடலாம். ஆனா ரெக்யர்மெண்ட் 3 பேருக்கு. ஓகே. இப்போ நம்ம அந்த நான் ஒர்க்கிங்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா? சில பேர்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நான் வந்து யாரையும் ஸ்பான்சர்லாம் பண்ண மாட்டேன் சார். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். ஆனா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். எனக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா அந்த வாய்ப்பும் இங்க இருக்கு. அதுக்கு தான் இந்த 2 கிளப் வச்சிருக்காங்க. கேலக்ஸி கிளப் அண்ட் செலிபிரிட்டி கிளப் அப்படின்ட்டு. ஸோ கேலக்ஸி கிளப்ல ஒருத்தர் இணையணும் அப்படின்னாருன்னா அவரு வந்து பேக்கேஜ் 1ல இருந்து பேக்கேஜ் 5 வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். ஸோ அதுக்கு மொத்தம் எவ்வளவு ஆகும்? $500 ஆகும். சரி, அவரு $500 பேக்கேஜ் எடுத்துட்டாருங்க. யாரையும் சேர்க்கல. அவருக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு என்ன கிடைக்கும்னா 2 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்ப 500 போட்டாருக்கு, 500க்கு 2 மடங்குனா $1000 வரைக்கும் அவரு வருமானம் சம்பாதிக்கலாம். சார் அவர் தான் யாருமே சேர்க்கலையே சார். அவர் யாருமே சேர்க்கலனா கூட இங்க என்ன நடக்கும்? வாரம் வாரம் கிளப் இன்கம்னு ஒண்ணு இருக்குங்களா? அந்த வாரம் கிளப் இன்கம்ல வியாழக்கிழமை இந்த கேலக்ஸி கிளப்ல அவர் அச்சீவ் ஆனதுனால அவருக்கு ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு காலத்துக்கு வரும்? 2 மடங்கு ஒரு இன்கம் ஏர்ன் பண்ற வரைக்கும் வரும். சார் இதுக்கு முன்னாடி 3 மடங்கு கிடைக்கும்னு சொன்னீங்க. இப்ப 2 மடங்கு கிடைக்கும்னு சொல்றீங்களே. இவரு வந்து கிளப் மட்டும் தான் அச்சீவ் பண்ணிருக்காரு. யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. சப்போஸ் இவரு ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அவரு கீழே. அவரும் இந்த கேலக்ஸி கிளப் வரைக்கும் வந்துட்டாருன்னா 2 மடங்குக்கு பதில் இவருக்கு 3 மடங்கு கிடைக்கும். ஸோ 3 மடங்கு வரைக்கும் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணலாம். பிளஸ் கீழே வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ் இன்கம், மேட்ரிக்ஸ்ல மக்கள் பிளேஸ்மெண்ட் ஆனாலும் அதுல இருந்து கிடைக்கும். ஆனா அது வந்து கம்பல்சரியா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒர்க் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும். ஒர்க் பண்ணாதவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ்மெண்ட் ஆகும். ஆனா அது எப்போ ஆகலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுவே செலிபிரிட்டி கிளப் இப்போ வந்து ஒருத்தர் 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா பேக்கேஜும் நான் சொன்ன 6 பேக்கேஜும் ஒருத்தர் எடுத்துட்டாருன்னா அவரு செலிபிரிட்டி கிளப் ஆயிடுவாரு. அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாரம் வாரம் வருமானம் வரும். செலிபிரிட்டி கிளப் அச்சீவ் பண்ணவங்களுக்கு கேலக்ஸி கிளப்ல இருந்தும் கிடைக்கும், செலிபிரிட்டி கிளப்ல இருந்தும் கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் அவர் யாரையும் கொண்டு வரலன்னா 2 மடங்கு தான் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு நபரை வந்து செலிபிரிட்டி கிளப் வரைக்கும் கொண்டு வந்துட்டாருன்னா அவருக்கு வந்து 3 மடங்கு கிடைக்கும். அவர் ஒன்ஸ் ஒரு தடவை அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் இன்கம்மை மட்டும் மாசத்துக்கு 4 தடவை இன்கம்மை ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், 3 மடங்கு கிடைக்கிற வரைக்கும். ஓகே, இதுதான் வந்து இந்த 3 விதமான வருமானம். இப்போ இந்த இடத்துல வந்து சில பேர் கேட்பாங்க, சில பேர் டவுட் வரும். இதெல்லாம் இருக்கட்டும் சார், எல்லாமே இருக்கட்டும். ஓகே ரைட். இப்போ நான் பேக்கேஜ் எடுக்கிறேன் பார்த்தீங்களா? நான் ஒரு $10 $40 போட்டு பேக்கேஜ் எடுக்கிறேன்ல, அந்த பேக்கேஜ் எடுத்ததுக்கு எனக்கு என்ன சார் கிடைக்கும்? இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கேட்பாங்கல்ல. என்கிட்ட இருந்து இப்ப நீங்க ஒரு $5000 வாங்குறீங்க. அந்த $5000க்கு எனக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாம் ஆளெல்லாம் சேர்த்தா அதெல்லாம் வருது சார். இதெல்லாம் வருது. நான் கொடுத்த $5000க்கு என்ன கிடைக்கும்? ஸோ நல்ல கேள்வி அது, என்ன கிடைக்கும்னு. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு பொசிஷன் கிடைக்குது. பிளாக் செயின்ல நீங்க 3 மடங்கு வருமானம் சம்பாதிக்கிறதுரிய பிளாக் செயின்ல உங்களுக்கு வந்து ஒரு இடம் கிடைச்சிருது. சார் இப்படி யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஆர்வம். இப்ப ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் நடக்குது. நீங்க அந்த கிரவுண்ட்ல போய் உக்காந்துருக்கீங்க. நீங்க ஆடியன்ஸ்ல உக்காந்துருக்கீங்க. இப்ப அந்த கிரவுண்ட்ல ரன்னிங் ரேஸ்ல இறங்கி அங்க ஒரு 20 பேரோ 30 பேரோ அந்த ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஓடினா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குமா, செகண்ட் பிரைஸ் கிடைக்குமா, லாஸ்ட் பிரைஸ் கிடைக்குமான்னு தெரியும். அந்த ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம நான் கிரவுண்ட்ல மட்டும் உக்காந்துன்னு கை தட்டணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். மற்றபடி நம்மளுக்கு பிரைஸ் எதுவும் கிடைக்காது. அதே மாதிரிதான் இங்க பேக்கேஜ் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இங்க பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் 3 மடங்கு சம்பாதிக்கிறதுக்கு. பிளஸ் நீங்க ஒரு மேட்ரிக்ஸ்ல போய் உக்காருவீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல அப்ளைன் கிடைச்சிட்டாரு. அந்த அப்ளைன் வேலை செய்யறதும் உங்க கீழே வந்து பிளேஸ்மெண்ட் நடக்கும்.
உங்க கீழே ஏதோ ஒரு நல்ல டவுன்லைன் அமைஞ்சிட்டாங்க. அந்த டவுன்லைன் வேலை செய்யறதும் உங்களுக்கு அந்த மேட்ரிக்ஸை வந்து ஸ்பில் பண்ண போது ஸ்பில் ஓவர் மூலியமாவும் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். ஆனால் நம்ம அந்த இடத்துல இருந்தாதான் இது நடக்கும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து வாரத்துல 3 நாள் பிசினஸ் பில்டிங் ட்ரைனிங் கிடைக்குது. வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங்கும் கிடைக்கும். ஸோ நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணவங்க தான் குரூப்ல இணைய முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பிளஸ் உங்களுக்கு எந்த மெம்பர் ஆக்டிவா இருக்காங்களோ, எந்த மெம்பர் ஆக்டிவா சார் நான் பிசினஸ் பண்றதுக்கு ரெடி சார், இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு ரெடி சார் அப்படின்னு எந்த மெம்பர் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பர்சனலாவே நம்ம வந்து ட்ரைனிங் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் இருக்கட்டும் சார். இதை விட என்ன சார் பிரமாத ஐட்டம் இருக்குது அப்படின்னா, ஒரு பிரமாதமான ஒரு ஐட்டம் இருக்கு. இங்க கிளப் அச்சீவர்ஸ். இங்க யாரெல்லாம் கிளப் அச்சீவ்மெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து 1 டே பிளாக் செயின் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும். இது யார் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஐடி கான்பூர் சர்டிஃபை பிளாக் செயின்ல ஐஐடி கான்பூர் சர்டிஃபைட் ஆன நபர் தான் நமக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுக்க போறாங்க. ஸோ நீங்க ஐஐடி கான்பூர்ல போய் ஜாயின் பண்ணி படிச்சாலோ இல்லைன்னா வந்து இங்க மற்ற பிளாக் செயின் வந்து நம்ம படிக்கணும்னு எடுத்தாலோ எப்படியும் லட்சக்கணக்கில் ஆகும். ஆனா இந்த கிளப் அச்சீவ்மெண்ட் மூலியமாவே நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்ப நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா, சரி சார், ஓகே, ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, ஜாயின் பண்றதுக்கு ரெடி. நான் எவ்வளவு போட்டா கரெக்டா இருக்கும், எப்படி பண்ணா கரெக்டா இருக்கும், எந்த அளவுக்கு இப்ப நான் சில பேர் கேட்பாங்க இல்லைங்க, சரிங்க நான் வந்து ஒரு 5000 ரூபாய் போட்டா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு 25,000 ரூபாய் போட்டா என்ன கிடைக்கும், இல்ல 1,00,000 ரூபாய் போட்டா என்ன கிடைக்கும், அதை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம வேலையே முடிஞ்சுதுங்க. ஸோ ஒர்க்கிங் பிளான் சொல்றேன், ஒர்க்கிங் பிளான் 1 அப்படின்னு சொல்றேன். ஒர்க்கிங் பிளான் 1 நம்ம வந்து எப்படி பண்ணுவோம், டார்கெட்டை செட் பண்ணி நம்ம வேலை செய்யலாம். ஸோ நம்ம டார்கெட் என்ன, ஸ்டார் கிளப். ஸ்டார் கிளப்புக்கு என்ன வேணும், நம்ம ஒரு $50 இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். நம்ம ஒரு 3 பேரை அந்த $50 கொண்டு வரணும், அவ்வளவுதான். சரி, இப்படி கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க பேக்கேஜ் 1 பேக்கேஜ் 2 இப்ப இந்த மீட்டிங் கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஜூம் இன்வைட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க ரெஃபரல் லிங்க் கொடுப்பாங்க. அந்த ரெஃபரல் லிங்க் வச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்றீங்க. $10 பேக்கேஜும் $40 பேக்கேஜும் மொத்தம் வந்து $50 ஆகும். $50 நம்ம ஊர் காசுக்கு ஒரு 5,000 ரூபாய் ஆகும். 5,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இதை சொல்ற மாதிரி வேலை செஞ்சா நீங்க வந்து 5,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும், $150 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஜாயின் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்க, ஒரு 3 நபருக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுக்குறீங்க உங்களோட ரெஃபரல் லிங்கை வச்சு. அவங்களும் பேக்கேஜ் 1 பேக்கேஜ் 2 எடுக்கிறாங்க. அப்ப எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 60% ரெஃபரல் இன்கம் கிடைக்குது ஒரு நபர்கிட்ட இருந்து. அப்ப $50க்கு 60%னா $30. அப்ப $30 இன்டூ 3 நபர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா $90 உங்களுக்கு ரெஃபரல் இன்கம்ல கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க உங்க கீழே தான் பிளேஸ்மெண்ட் ஆக போறாங்க. எங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல ஆக போறாங்க. அப்போ உங்களுக்கு 3% மேட்ரிக்ஸ் இன்கமும் கிடைக்கும். $50க்கு 3% எவ்வளவுங்க, $1.5. அப்போ $1.5 இன்டூ 3 பேர்னா $4.5. அவங்க ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணதுக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு $95, $94.5 உங்களுக்கு அடுத்த செகண்டே வேலட்டுக்கு வந்துடுதுங்க. நீங்க போட்டதை விட டபுள் ஆயிடுச்சு. அது மட்டுமா, நீங்க ஸ்டார் கிளப்பும் அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸ்டார் கிளப் அச்சீவ் பண்ணதுனால ஒரு வாரமும் வியாழக்கிழமை உங்களுக்கு அது தனியா ஒரு $10 இருந்து ஒரு $20 நமக்கு இன்கம் வரும். சார் நான் 3 பேரோட நிறுத்திக்கிட்டோமா, கிளப்புக்கு 3 பேரு, நீங்க வந்து 30 பேரும் சேர்க்கலாம், 300 பேரும் சேர்க்கலாம். அது உங்களோட இதை பொறுத்து இருக்கு, உங்களோட தேவைகள் பொறுத்து இருக்குது. சரி சார், 5,000ன்றதெல்லாம் ஓகே தான் சார், அடுத்த ஸ்டெப் சொல்லுங்களேன். சரி, அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைமண்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறோம். இதுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா, ஒரு 25,000 ரூபாய் 4 பேக்கேஜ் நம்ம எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேக்கேஜ் எடுத்துட்ட பிறகுதான் 3வது நாள் எடுக்க போறோம். ஸோ $10, 40, 80, 120, ஒரு $250, மொத்தமா ஒரு 25,000 ரூபாய் ஆகும். நீங்க எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணலாம்னா 75,000 வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி 3 நபரை கொண்டு வரீங்க, 60%, ஒருத்தர் 250 போடும்போது உங்களுக்கு $150 கிடைக்குது. அப்ப 3 பேர்கிட்ட இருந்து வரும்போது ஒரு $450 ரெஃபரல் இன்கம்ல கிடைக்குது. இதுவே மேட்ரிக்ஸ் இன்கம்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்குதுன்னா அது ஒரு $22.5, கிட்டத்தட்ட ஒரு $472 நமக்கு அடுத்த செகண்டே வந்துடுது. பிளஸ் நீங்க ஆல்ரெடி ஸ்டார் கிளப் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க டைமண்ட் கிளப்பும் அச்சீவ் பண்ணிட்டீங்க. டைமண்ட் கிளப் அச்சீவ் பண்ணதுனால ஒரு $40 இருந்து $50 உங்களுக்கு டைமண்ட் கிளப்ல இருந்து மட்டுமே. ஸோ
அப்ப இதுல ஒரு 10, இதுல ஒரு 40. நான் மினிமமா பேசிக்கிறேனே. இதுல ஒரு 10, இதுல ஒரு 40னா அதுவே ஒரு 50. ஸோ வாரத்துக்கு $50னா அப்ப மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $200 உங்களுக்கு பாசிவ் இன்கமாவே உங்களுக்கு வரப்போகுது. அடுத்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் இன்கம். இது வந்து பாத்தீங்கன்னா கேலக்ஸி கிளப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க. நீங்க யாரும் கொண்டு வரல, வெறும் காசு மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்றீங்க 500னா அப்போ உங்களுக்கு 2 மடங்கு இன்கம் கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம 10, 40, 80, 120, 250 மொத்தம் பேக்கேஜ் 1ல இருந்து பேக்கேஜ் 5 வரைக்கும் போடணும். இப்போ நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் சார். சார் நான் வந்து ஒரு 3 பேரை கொண்டு வரேன் சார். என்ன மாதிரியே. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் மட்டும் ஒரு $900 கிடைக்குது. போட்டது எவ்வளவுங்க? $500 மொத்தம். அதுல மட்டும் உங்களுக்கு $900 கிடைக்குது. மேட்ரிக்ஸ்ல ஒரு 45, ஒரு $945 கிடைக்குது. நீங்க 3 கிளப்பும் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸ்டார் கிளப், டைமண்ட் கிளப், கேலக்ஸி கிளப். அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி கிளப். இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்றோம். ஏன்னா இதுக்கு மேல கிளப்பே இல்ல வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேல பேக்கேஜும் இல்ல, இதுக்கு மேல கிளப்பும் இல்ல. இதுதான் வந்து டாப். இதுக்கு மேல யாரு உங்க கீழே வந்து இதுக்கு மேல உங்களால போக முடியாது. அப்ப உங்களுக்கு எல்லா பேக்கேஜ்ல இருந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். பேக்கேஜ் 1ல இருந்து பேக்கேஜ் 6 வரைக்கும் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றது டோட்டலா $1000, 3000 வரைக்கும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஒரு 3 பேரை கொடுக்குறீங்கன்னும் போது ரெஃபரல் இன்கம் மட்டுமே ஒரு 1800 கிட்ட கிடைக்குது. மேட்ரிக்ஸ் இன்கம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 90. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1900 கிட்ட அங்கேயே உங்களுக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் நீங்க 4 கிளப்பும் அச்சீவ் பண்ணிடுறீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். செலிபிரிட்டில இருந்து மட்டுமே உங்களுக்கு ஒரு $30ல இருந்து $40 கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் செலிபிரிட்டி கிளப்ல இருந்து. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்க செலிபிரிட்டி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வருமானம் பிளஸ் 4 கிளப்ல இருந்தும் வாரம் உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ மாசத்துக்கு 4 தடவை உங்களுக்கு இந்த 4 கிளப்ல இருந்தும் உங்களுக்கு வருமானம் வரும். சரி சார், இதெல்லாம் நல்லா இருக்கு. மேட்ரிக்ஸ் இன்கம் சொன்னீங்களே, அந்த மேட்ரிக்ஸ் இன்கம் நம்ம பார்த்துருவோம். இதோட பொட்டன்ஷியல் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். இப்போ மொத்தம் 8 லெவல்னு சொன்னேன். 3x3 மேட்ரிக்ஸ்னு சொன்னேன். அப்ப எப்படி பிளேஸ்மெண்ட் நடக்கும்னா 3, 9, 27, 81 இந்த மாதிரி போகும். ஸோ அப்ப நம்ம கீழே 8 லெவலும் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஒரு 9840 மக்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாமே பேக்கேஜ் 1 மட்டும் எடுத்திருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த எல்லாருமே நீங்க கொண்டு வந்த மக்கள் மட்டும் இல்ல. நீங்க ஒரு 10 பேர் கொடுத்திருப்பீங்களோ 20 பேர் கொடுத்திருப்பீங்க. அவங்க டீமை பில்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. உங்க அப்ளைனும் கொடுத்திருப்பாரு. அதுவும் உங்க கீழே தான் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்ப பேக்கேஜ் 1ல இருந்து மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 2952 கிட்ட கிடைக்கும். இது ஒரு சைக்கிளுக்கு மட்டுமே. அவங்களுக்கும் 3x கம்ப்ளீட் ஆகுமா? அவங்களும் வந்து ரீடாப் அப் பண்ணுவாங்களா? அப்ப மறுபடியும் நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் இன்கம் வருமா? ஸோ அப்போ ஒரு சைக்கிள்ல மட்டுமே 2952 முதல் பேக்கேஜ்ல மட்டும். 2வது பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா அதுல மட்டுமே ஒரு 11880 808. பேக்கேஜ் 3ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 29616. பேக்கேஜ் 4ல ஒரு 35424. பேக்கேஜ் 5ல ஒரு 73800. பேக்கேஜ் 6ல பாத்தீங்கன்னா ஒரு 1,47,600. சார் இதெல்லாம் வந்து எத்தனை காலம் சார் ஆகும்? எத்தனை மாசம் சார் ஆகட்டும்? சார் 6 மாசம் ஆகட்டும், 7 மாசம் ஆகட்டும், 8 மாசம் ஆகட்டும். ஒரு சைக்கிள் முடியறதுக்கு. மொத்தத்துல நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2,95,200. ஸோ $2,95,200 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மேட்ரிக்ஸ் இன்கம் மட்டுமே. ஸோ ரெஃபரல் இன்கம் நீங்க கொண்டு வந்த டைரக்ட் ஒரு தடவையும் ரீடாப் அப் பண்ணும்போது அதுல இருந்து உங்களுக்கு 60% கிடைக்க போகுது. இப்ப நான் இங்க பேசுனது வந்து மேட்ரிக்ஸ் இன்கம் மட்டும், பாசிவ் இன்கம் மட்டும். ஸோ ஒரு சைக்கிள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி எனக்கு ஒரு வருமானம் வருதுன்னு பாத்தீங்கன்னா அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,95,20,000 கிடைக்குது. இது ஒரு ஃபுல் சைக்கிள், ஒரு சைக்கிள் மட்டுமே. மறுபடியும் உங்க டாப் அப் பண்ணும்போது மறுபடியும் இது உங்களுக்கு கிடைக்க போகுது. சார் சின்னதா ஆரம்பிச்சீங்க, இந்த அளவுக்கு பெருசா இருக்குது. இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் ஆகுமா? நிக்குமா? ஓடுமா? இந்த டவுட்லாம் நமக்கு இருக்குது. ஸோ இங்க நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து நம்மளோட டாப் லீடரோட அக்கௌண்ட்டுங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் அட்வொகேட் ஆனந்த் அவரோட அக்கௌண்ட். அவரு தான் நம்ம கிட்ட கொடுத்தாரு. நீங்க மக்கள்கிட்ட காட்டலான்றது கொடுத்தாரு. ஸோ இது வந்து 7 வாரம் 50 நாள் அவர் ஜாயின் பண்ணி 50 நாள்ல அவருக்கு வந்த வருமானம். 3 அக்கௌண்ட் அவர் இருக்காரு. சார் அப்ப நான் 3 அக்கௌண்ட் தான் போடணுமா? அவரு 3 அக்கௌண்ட் போட்டிருக்காருங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட்ல இருந்தும் எவ்வளவு வந்திருக்கு இங்க பார்க்க வேண்டியது என்னன்னு பாருங்களேன். இந்த அக்கௌண்ட் 1ல அவர் டைரக்ட்ல கொண்டு வந்த மக்களே 12 பேர் தான்.
அக்கௌண்ட் 2ல டைரக்ட்ல கொண்டு வந்த மக்கள் 3 பேர் தான். அக்கௌண்ட் 3ல அவர் டைரக்ட்ல கொண்டு வந்த அக்கௌண்ட் 3னா 3 ஐடி போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. டைரக்ட்ல கொண்டு வந்த மக்களே பாத்தீங்கன்னா 8 பேர் தான். சோ அப்ப 7 வாரத்துல 50 நாள்ல அவர் வந்து ஒரு $52,589 கிட்டத்தட்ட ஒரு 52 லட்சம் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காரு. இது வந்து நேத்து அவர் அமிச்சாருங்க. நேத்து அமிச்சார். நேத்து வாரம் முடிஞ்சதுல 8வது வாரம். ஸோ 2 மந்த்ஸ்ல 64,320 ஒரு 64,32,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஒரு அக்கௌண்ட்ல இருந்தும் அவரு ஏர்ன் பண்ணியிருக்காரு. அவரு தான் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரு. அந்த ட்ரைனிங்கும் வந்து அவர் ஃப்ரீ ஆஃப் காஸ்டா தான் கொடுக்குறாரு. எந்த ஒரு பைசாவும் நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண போறது இல்ல. எப்படி சார் அவரால் கொடுக்க முடியுதுன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் எஜுகேஷனுக்காக எனக்கு வந்திருக்க வருமானத்துல இருந்து நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, முடிவை நீங்க தான் எடுக்கணும். நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்ல இருக்கீங்க. இப்ப அந்த முடிவு எடுக்கிறதுல இருக்கீங்க. ஸோ முடிவு எடுத்துட்டீங்களா? முடிவு எடுத்த உடனே ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் நல்ல நாள் வரட்டும், நல்ல நேரம் வரட்டும் அப்படின்ட்டுலாம் அது அவங்கவங்களோட விருப்பம். அதை நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. உடனே முடிவு எடுத்துட்டீங்களா? ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுத்து அதுக்கு உண்டான வேலைகள் பண்ணுங்க. சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல டீம் இருக்கு. ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து இந்த பினான்சியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. இங்க வந்து நீங்க 5 லட்சம் போடுங்க, 10 லட்சம் போடுங்கன்னு யாரும் சொல்லல. நீங்க மினிமம் 1000ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 5000ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி பிசினஸ் வேலை செய்யுதுன்னு பாருங்க. புடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் போட்ட வருமானத்தை எடுத்துட்டீங்களா? அதுக்கப்புறம் நீங்க அடுத்த பேக்கேஜ்க்கு போங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு டீம் இங்க இருக்கு. ட்ரீம் பண்ணுங்க, டிசைட் பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க. கூட நின்று வின் பண்ணுவோம். தேங்க்யூ. பேக் டு